ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு 24/12/2023. தாவீது அரசனின் ஆட்சியிலே அமைதி நிலவுகிறது. தனக்கும் தன் மக்களுக்கும் நீதியும் அமைதியும் அருளிய ஆண்டவருக்கு தாவீது ஒரு கோயில் கட்ட விரும்புகிறார். நாத்தான் என்ற இறைவாக்கினர் வழி இறைவன் தாவீதிடம் பேசுகிறார். தாவீதின் குலத்தில் தோன்ற இருக்கும் மெஸ்ஸியா என நாத்தான் இறைவாக்கு உரைக்கிறார். தாவீதின் குலத்தில் தோன்ற இருக்கும் மெஸ்ஸியா என நாத்தான் இறைவாக்கு உரைக்கிறார். மெஸ்ஸியா பற்றிய இறைவாக்குகளுக்கெல்லாம் முன்னோடியாய் இருப்பது இந்த இறைவாக்கு. எசாயா 7:4, மீகா 4:14, ஆகாய் 2:23. எளிய வாழ்வு வாழ்வோம், ஏழையருக்கு உதவுவோம். இஸ்ராயலின் பாதுகாவலரும் இஸ்ராயலின் பாதுகாப்பாளரும் மீட்பருமான இறைவன் தங்க இடம் கூடாரம், மாட மாளிகையோ கூட கோபுரமோ அரண்மனையோ ஆலயமோ அவர் விரும்பவில்லை. எகிப்திலிருந்து இஸ்ராயலை மீட்ட நாள் முதல் நாட்டை பாதுகாத்து கடந்து செல்லும் பயணம் முழுவதும் மக்களோடு தங்கி வாழ்ந்த இடம் கூடாரம். விடுதலை பயணம் 7:8-7. மக்களிடையே அவர்களை நெடிய பயணத்தின் போது வழிநடத்தி செல்ல ஏற்ற இடம் கூடாரம். விடுதலை பயணம் 7:6-7. மக்களை எளிதில் அணுக மக்களோடு மக்களாய் பழக தகுந்த இடம் கூடாரம். விரைவில் பிரித்துவிட்டு பயணம் செல்லும் இடமெல்லாம் மக்களை தொடர்ந்து செல்வது கூடாரம். எனவே தான் இயேசு இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்ததை வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 என்பார். நம்மிடையே தன் கூடாரத்தை அமைத்தார் என்பதுதான் கிரேக்க மூலத்தின் நேர் மொழிபெயர்ப்பு. மனிதரோடு நெருக்கமான உறவு கொள்ள ஏற்ற சாதனம் மக்களோடு இணைந்து வாழ்வது. ஏழையரோடு ஏழையான மானிட மகனுக்கும் தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா 9:58 என்ற நிலையிலே இயேசு வாழ்ந்தது எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளை போல் ஆக வேண்டும். எபிரேயர் 2:17 என்பதற்காகவே பாலன் இயேசுவை பின்பற்ற விரும்பும் நாமும் சாதாரண மக்களை போன்ற எளிய வாழ்வு, கூடார வாழ்வு வாழ வேண்டியது கடன். அதாவது ஏழை எளியவருக்கு என்றும் திறந்த இல்லத்தோடும் ஏழை எளியவருக்கு என்றும் திறந்த உள்ளத்தோடும் இல்லையென்னா உள்ளத்தோடும் வாழ வேண்டும். நம்மில் பலருடைய இல்லங்களும் மூடி இருக்கின்றன, உள்ளங்களும் மூடி இருக்கின்றன. வேறு சிலரோ இல்லங்களை திறந்து வைத்திருக்கிறோம், ஆனால் உள்ளங்கள் மூடி இருக்கின்றனவே. இயேசு நம் அமைதியாவார். தாவீது இறைவனுக்கான ஆலயத்தை கட்ட மாட்டார். ஐசாயா 7:5. மாறாக இறைவனே தமக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஐசாயா 7:11. இறைவன் கட்ட இருக்கும் வீடு மண்ணாலும் கல்லாலும் ஆனதன்று, மனிதர்களால் ஆனது. தாவீதின் மகன் சாலமோனுக்கு பின்வரும் குலக்கொழுந்துகளால் ஆனது. சிறப்பாக தனிப்பெரும் குலக்கொழுந்தான இயேசுவே இந்த வீடு. உனக்கு பிடித்த ஒருவரை அரசாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன்.
திருப்பாடல் 132:11. இந்த வழித்தோன்றல் தான் இயேசு, இவ்வீடுதான் இயேசு. நாம் அவருக்கு தந்தையாய் இருப்போம், அவரும் நமக்கு மகனாய் இருப்பார். 2 சாமுவேல் 7:14. இவை சாலமோனுக்கும் பொருந்தும், சிறப்பாக இயேசுவுக்கும் பொருந்தும். இறை தந்தை தம் மக்களுக்காக கட்டிய வீடே இயேசு. இயேசுவில் குடிக்கொள்வோர் அன்பு, அமைதி, எதிர்நோக்கு, மகிழ்ச்சி ஆகியவற்றோடு வாழ்வு. வீட்டை விட்டு வெளியேறியவருக்கு வேதனையும் அலட்சியமே மிஞ்சும். நமது நிலை என்ன? 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய மடல் 16:25-26. ரோமையருக்கு எழுதப்பட்ட மடலின் சாரம் அத்திருமுகத்தின் கடைசி வரியிலே சுருக்கி தரப்படுகிறது. மீட்பு திட்டத்தை பற்றி பேசும் பகுதி மீட்பர் இயேசுவின் பிறப்புக்கு முன் தயாரிப்பு வாசகமாக அமைகிறது. கடவுள் ஒருவரை நம்மை உறுதிப்படுத்த வல்லவர். நம் வாழ்விலே மனக்கலக்கம், தெளிவின்மை, நிலையற்ற போக்கு முதலியவை நம்மை ஆட்டுவிப்பதை அனைவரும் உணர்கிறோம். ஒரு குறிக்கோளற்ற சூழ்நிலையிலே நம் வாழ்க்கை படகு ஓடிக்கொண்டிருப்பதும் நம் அனுபவ உண்மை. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று தேவாரம் பாடுகின்றது. உள்ளத்திலே ஊக்கமும் உறுதியும் நாம் நல்வாழ்வு வாழ அடிப்படை தேவைகள். இறைவன் ஒருவரே. நாம் மனக்கலங்காது நம் நம்பிக்கையில் உறுதியாயிருக்க உதவுபவர். எனவே தான் நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாய் இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. 1 தெசலோனியர் 3:13 என்று பவுலடியார் வேண்டுகிறார். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிலிருந்து காப்பாற்றுவார். 2 தெசலோனியர் 3:3 என்று கூறி நமக்கு திடன் அளிக்கிறார். 1 கொரிந்தியர் 1:8, 2 கொரிந்தியர் 1:21. பாலன் இயேசுவிடம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் பிடிப்பும் உறுதியும் வேண்டுவோம். நம்பிக்கை தளர்ச்சியுற்றோர் அச்சம், பயம் முதலியவற்றுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம். மனக்கலக்கம் உடையவருக்கு நம்மால் முடிந்த அளவு நற்சொல்லும் உறுதியும் அளிப்போம். கடவுள் ஞானமே உருவானவர். ஞான திரளாய் நின்ற பெருமான் தேவாரம் மீட்பு திட்டமானது இறைவாக்கினரால் அறிவிக்கப்படுகிறது. அத்திட்டத்தின்படி புற இனத்தார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் மீட்பு பெற வேண்டும். இத்திட்டம் பழைய ஏற்பாட்டில் ஒரு மறை உண்மையாகவே இருந்தது. நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவோம். அப்பொழுது மக்களும் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேறு இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர். திருத்தூதர் பணி 15:16-17 என்ற அந்த மறைபொருள் இயேசுவின் வருகையிலே பொருள் பெற்றது. எனவே தான் பிற இனத்தாரிடையே தமக்கென மக்களை தெரிந்து கொள்ள கடவுள் முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் பேதுரு எடுத்துரைக்க கேட்டீர்கள் என்பார் யாக்கோப்பு. திருத்துதர் பணி 15:13-18. கிறிஸ்து பிறப்பு விழாவன்று நாம் கொண்டாடுவது கடவுளின் அளப்பரிய வியப்புமிக்க இந்த ஞானத்தையே நமது ஊன கண்களை திறந்து பாலன் இயேசுவின் வலுவற்ற நிலையிலே இறைவனின் ஞானத்தை காண வேண்டும். இறைவனின் ஞானத்தை காண வேண்டும். செயலாற்ற முடியாத நிலையில் அழுது கொண்டிருக்கும் அக்குழந்தை உருவிலே இறைவன் வல்லமையை காண வேண்டும். அளப்பரிய ஞானத்தையும் வியப்புக்குரிய வல்லமையும் கண்டு இறைவனுக்கு புகழ் மாலை சாத்த வேண்டும். இயேசு பாலனை காண்போம். அவர் வழி இறை தந்தையிடம் செல்வோம்.
அவர் வழியாக அவரோடு அவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. கடவுளை ஏத்தி போற்றுவோம். என்றென்றும் எப்போதும் நம் இயேசு வழி இறைவனை புகழ்வது நமது கடமை என்பதை பவுலடியா பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மகிமை உண்டாகுக. பிலிப்பியர் 4:20. திரு அவையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறையாக அவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:21. அப்பரம தந்தைக்கு என்றென்றும் மகிமை உண்டாகுக. கலாத்தியர் 1:5. நமது வாழ்நாள் முழுவதும் இறைவனை வாழ்த்துவோம். வாழ்த்தாத நாளெல்லாம் வீணே என்பதை உணர்வோமாக. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று பரப்பாடுகிறது. நற்செய்தி திருத்துதர் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-28. மரியா அருள் நிறைந்தவள். லூக்கா 1:28-30. ஏனெனில் இரக்கத்தின் கடவுளாகிய இயேசுவையே தன் வயிற்றில் கருதரித்தார். இது அவருடைய தகுதியினால் அன்று, இறைவனே அவர் மேற்கொண்ட தனி அன்பினால். எனவே தான் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். லூக்கா 1:30 என்பார் விண்ணவர். ஆண்டவர் தம் அருளோடும் ஆசீரோடும் அன்போடும் மரியாவோடு இருக்கின்றார். மிதியானியரை வென்று முறியடிப்பதற்காக எவ்வாறு கெதையோனிடம் ஆண்டவர் குடிக்கொண்டாரோ, நீதிபதி 6:12, அதே போன்று மரியாவிடமும் குடிக்கொண்டிருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்து பெறுகிறார். ஆண்டவர் நம்முடனே இருக்க வேண்டும். சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அவர் நம்முடனே, நம் குடும்பத்தோடு, நம் ஊரோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். மரியாவை தவிர வேறு யார் நமக்கு இந்த இறையருளை பெற்று தர முடியும்? அருள் நிறைந்த அவரிடம் இறை அருளால் நிரப்பிட வேண்டுவோம். மரியா ஆண்டவருடைய அடிமை. ஊழியக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் சில உரிமைகள் உண்டு, அடிமைகளுக்கு கிடையாது. எனவே தான் மரியா தன்னை இறைவனின் அடியாள் என்றதோடு உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்றார். இறை இயேசுவே தந்தைக்கு முன் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பிலிப்பியர் 2:7 அன்றோ அவரின் மனநிலை என்ன? என் விருப்பம் அன்று உன் விருப்பமே நிறைவேறட்டும். லூக்கா 22:42 என்பதல்லவா அவருடைய இறைவேண்டல். படைத்தோனுக்கு முன் படைப்புகளாகிய நாம் அனைவரும் அடிமைகளே என்று அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்று தாயுமானவர் பாடுகின்றார். இறைவனுக்கு தம்மை அடிமைப்படுத்தியதிலே தான் மரியாவின் மகிமை அடங்கி இருக்கிறது. தாழ்நிலை என்ற தம் அடிமையான மரியாவையை இறைவன் கடைக்கண் நோக்கினார். லூக்கா 1:48, 1 சாமுவேல் 1:1. அடிமை கோலம் பூண்ட இயேசுவையே கடவுள் மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். கிறிஸ்து பிறப்பு நம் கண்முன் வைக்கும் காட்சி அடிமை கோலம் பூண்ட இயேசு, அடிமை வாழ்வை ஏற்ற மரியா. கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நாம் இறைவனுக்கு அளிக்கும் அர்ப்பணம் நமது அடிமை வாழ்வாய் இருக்க வேண்டும். தாட்சி, கீழ்ப்படிதல், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்ள நற்பண்பு நம்மில் வளர வேண்டும். நான் எனது எனக்கு என்றில்லாது தன்னை மறுத்து பிறரெல்லாம் நாடும் நற்குணம் நமதாக மாறும்போது நாமும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று முழு மனத்தோடு அர்ப்பணிக்க முடியும். யான் எனது
என்னும் செருக்கற்பால் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். குறள் 346. மரியாளின் அருள்வாழ்வு துவக்கம் அவர் இறைவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அடிமையாக்கி கொண்டது என்பதை உணர்ந்து நம் அருள்வாழ்வின் அடித்தளத்தை தாட்சி என்னும் கற்கள் கொண்டு கட்ட முயல்வோம். இதற்காக இத்திருப்பலியில் வர வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.